வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இதற்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 21/1/2025 அன்று ஸ்டார்ட் பண்ணோம். இதனுடைய 3வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ள மாணவர்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த டெஸ்ட் நம்பர் 3க்கான கொஸ்டின் பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். மாணவர்கள் டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கொஸ்டின் அப்லோட் பண்ணிங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெஸ்ட் நம்பர் 3ல 100 கொஸ்டின். டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours கொடுத்துருக்கோம். பொதுத்தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள், பொது அறிவு ப்ளஸ் கணிதம், இந்த 3 சேர்ந்து தான் இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். முதல் கேள்வி, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அவ்வாறு இருப்பது என்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறம். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அவ்வாறு இருப்பது என்பது அறம். இரண்டாவது கேள்வி, நமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக் கொள்ளாமல் பிறர்க்கு ஈவது யாருடைய பண்பு? நமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு ஈவது யாருடைய பண்பு? ஆன்சர் ஆப்ஷன் டி, உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பு. நம்மளோட டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு மற்றும் பொதுத்தமிழ், ஜிகேக்கான அனைத்து பாடங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெஸ்ட் பேட்சில் இணைய விரும்புகிற மாணவர்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவரை நடந்து முடிந்த 3 டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் 4வது டெஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையோ அல்லது டெலிகிராம் லிங்க்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஷெட்யூல்டு எல்லாமே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னன்றதை அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க. 3வது கேள்வி, பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவரை எந்த நோய் அணுகுவதில்லை? பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவரை எந்த நோய் அணுகுவதில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசி என்னும் நோய். ஆன்சர் பசி என்னும் நோய். அடுத்து, நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் டேஷ்போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறம் போல். நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் டேஷ் போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் அறம். அடுத்து பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆக்கம்னா நன்மை, செல்வம். ஓவாது என்பது இடையுறாது. பொன்றும் கால் என்பது இறுதி காலம். சிவிகை என்பது பல்லக்கு. பொன்றா என்பது பொன்றா என்பது பல்லக்கு, சிவிகை என்பது நீங்கன்னு கொடுத்துருக்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிவிகைனா பல்லாக்கு, பொன்றங்கால்னா நீங்காது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த 4ற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல்
ஒழுகி வாழ்வது அறம் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல். 7வது, எது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழை நிலைத்து துணை நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பார்த்து கொள்ளாமல் என்றும் நாள் கடத்தாமல் அறவழியை பிறருக்கு மேற்கொள்ளுதல். 8வது, எது ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் என வள்ளுவர் கூறுகிறார். பழிக்கத்தக்க செயல்களை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வது. அடுத்து பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வைப்புனா வைக்குமிடம், மாறியவனென பழகியவனை, வன்கணவர்னா அருள் இல்லாதவர், தமிழர்னா தனித்தவர், ஏயான இயலாத. 10வது, சாவு என்னும் துன்பத்தை விட பெரியது எது? வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மனம் துன்பம். வறியவருக்கு எதுவும் மனம் வழங்க இயலாத மன துன்பம். 11, கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது. 12வது, தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கேற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் என வள்ளுவர் எதை கூறுகிறார்? பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது. 13, ஈகை என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லாதவர்க்கு தருவது. 14, உவக்கும் என்பதன் பொருள் தருக. ஆன்சர் மகிழ்தலால். திருக்குறள், இன்னாது இரக்கம் படுதல் இறந்தவர் டேஸ் காணும் அளவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்முகம். இன்முகம் காணும் அளவு. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. 16, டேஸ் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை டேஸ் மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆற்றுவார். ஆற்றுவார் ஆற்றலின் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். 17வது, இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே டேஸ் உணல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமியர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அடுத்த கொஸ்டின், மாசு என்னும் சொல்லிற்கான பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குற்றம். மாசுனா குற்றம். அடுத்து, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் டேஸ் புகழும் இல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல.